ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டுல் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு கல்லில் 2 மாங்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்மளுக்கு மதியம் கூட்டு மிச்சமாயிரும். அதே நேரம் நைட்டுக்கு டின்னர் என்ன பண்ணான்னு தெரியாது. இதை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, கூட்டை சின்ன பிள்ளைங்க சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டாங்க, பொரியல் கூட்டெல்லாம். இப்படி நீங்கள் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்களும் சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி நைட்டுக்கு டின்னர் முடிச்சாப்படியும் ஆயிரும். அது எப்படி பண்ணணும்னு தெரியணுமா? வாங்க பார்த்துடலாம். அதுக்கு 200 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 200 கிராம் கோதுமை மாவுக்கு கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிவிட்டு, ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதை பசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா எப்படி இருக்கணும் அப்படின்னா, சப்பாத்தி மாவுக்கு பசைவோம்ல, அதை விட கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி லைட்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஆகும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு குழி தோண்டி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா பசைஞ்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா பசையணும். நல்லா நீங்கள் கையில் நல்லா பசைஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது, நல்லா சாஃப்டாகும். ரெண்டாவதும் கொஞ்சம் குழியை தோண்டி அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு பாருங்கள் எப்படி நல்லா பசைகிறேன்னு. அதே மாதிரி நீங்களும் நல்லா பசைஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு என்ன கூட்டு என்ன பொரியல்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கேரட்டாக இருக்கட்டும், கோஸா இருக்கட்டும், பாவக்காவாக இருக்கட்டும், எதுனாலும் ஓகே. நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்களோ, மதியத்துக்கு மிச்சமாக இருக்குமோ அந்த கூட்டை வச்சு நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட்டுக்கு டின்னர் நீங்கள் முடிச்சிடலாம். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்களா, அந்த பிள்ளைங்களும் இதை சாப்பிட்ருங்க. இதை நல்லா பசைஞ்சாச்சு. பசைஞ்சதுக்கப்புறம் நான் இதை நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுட்டேன். மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு மூடிட்டிங்கன்னா மேலே அந்த மாவு காயாது. இதே மாதிரி பிசைஞ்சு நான் ஒரு பாத்திரத்தை இது மேலே வச்சு நான் மூடிக்கிறேன். மூடிட்டு கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாவு நல்லா ஊறணும். நம்ம வீச்சு பரோட்டா பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதுக்கு நம்ம கோதுமை மாவில் பண்ணணும்னு இல்லை, மைதா மாவில் பண்ணலாம். ஆனால் மைதா மாவு நல்லது இல்லைல்ல, அதனால தான் கோதுமை மாவில் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு சின்ன உருண்டையை எடுத்துகிட்டு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு சின்ன உருண்டையை எடுத்து அதை நல்லா வீச்சு பரோட்டாவுக்கு நம்ம வீசுவோம் தெரியுமா, அதே மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன் மெல்லிசா. அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டையில் கொஞ்சோண்டு உப்பை போட்டு கலக்கி வச்சுருந்தேன். அந்த முட்டையை அதுக்கு மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் இன்றைக்கி மிச்சமான கூட்டு என்னன்னா, கோஸ் பொரியல் மிச்சமாயிடுச்சு. அதை அதுக்குள்ளே வச்சுட்டு நான் 4 பக்கம் மடிச்சுட்டு தோசைக்கல்லில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிட்டு 4 பக்கமும் நல்லா புரட்டி போட்டு எடுத்தாச்சு. இப்போ நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. உள்ளக்கையும் நல்லா பயங்கரமாக சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான், நம்மளுடைய அந்த கோஸ் வீச்சு பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இப்போ இது எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். உள்ளக்கம் நல்லா சாஃப்டாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. உங்கள் வீட்டில் பிள்ளைங்க சாப்பிட்லின்னா தயவுசெய்து இப்படி நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. பொரியல் சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு, அதே மாதிரி நைட்டுக்கு டின்னர் உங்களுக்கு முடிஞ்சாப்லேயும் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேலையும் மிச்சம், அதே மாதிரி உங்களுக்கு உள்ளக்க சத்தான ஆகாரம் போன மாதிரி இருக்கும்ல. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய டிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னடா இப்படி நான் பண்ணுறதுக்கு நான் சப்பாத்தி பண்ணி சப்பாத்திக்குள்ளே நான் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் அப்படியும் பண்ணலாம். ஆனால் இப்படி பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுனால இப்படி பண்ணேன். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்ல இப்படி பண்ணால், அதனால தான் இப்படி நான் பண்ணேன். சப்பாத்தி பண்ணால் உங்களுக்கு யூஸ்வலாக சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இப்படி பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அதுக்காக தான். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வயலு சுவை நாட்டியமாடும். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதை நான் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுத்தேன். இதே தான் நான் சாதாரணமாக பொரியலாக நான் கொடுத்துருந்தேன், கோஸ் கூட்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னா சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே மிச்சம் வச்சுட்டு போயிடுவாங்க. நான் இப்படி செஞ்சு கொடுக்கவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு வேறு சொன்னாங்க. இதே மாதிரி எனக்கு டெய்லியும் பண்ணித்தாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் கொடுங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணி